வணக்கம். இந்த வருஷம் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு உஷ்ணத்தினால ஹீட் ஸ்ட்ரோக்னு ஒரு வியாதி வருதான். ஹீட்டு ஸ்ட்ரோக்கு. இதனால் நிறையா பேர் இறப்பு அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஏற்பட்டுருக்குங்கிற மாரி தகவல்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. உர்ஜிதமான அது உண்மைங்கிற இது. அதனால் 50 வயசுக்கு மேலே போனவா யாருமே 11 மணிக்கு மேலே வெயில்ல சாயந்தரம் 4 மணிக்கு வரைக்கும் யாருமே 50 வயசுலேருந்து 60, 50, 55, 60, 70 உள்ளவா குடியவனோட்டு எல்லாருமே போகாமல் தவிர்த்துட்டா நல்லது. இந்த 50 வயசுக்கு மேலே உள்ளவா வயசானவா நிச்சயம் போக வேண்டாம். போனோன்னா பாதிக்கிறது. அதுக்கு ப்ரிகாஷனாக நம்ம எல்லாருமே சாத்துத்தம், பழைய சாத்துத்தம் நம்ம முன்னெல்லாம் சாப்பிடுவோம். நீராகாரம்னு சொல்லுவாங்க சாத்துத்தம்பா. அதில் நம்ம நீராகாரத்தை அப்படியே உப்பு போட்டு லேசாக ஒரு அரை கரண்டி மோர் ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. அப்படி முடியலையா நாள் நைட்டே அந்த ஜலத்தை எடுத்து சாத்தோடு எடுத்து அதில் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு ஊற வச்சிடணும். அந்த வெங்காயத்தோடு கடித்து காலம்புற ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றில் குடித்தா அதுவும் தாங்கும். அப்படியும் இல்லையா, பனை நொங்கு கிடச்சிதுன்னா நொங்கு சாப்பிடுங்கோ. இளநீர் முடிஞ்சவா இளநீர் சாப்பிடுங்கோ. அதேமாரி மோரை நல்லா கரைச்சி உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயப்பொடி ஏதாவது வாசனைக்கு ஃப்ளேவராக போட்டு கடுகு தாளிக்கணும்னு தேவையில்லை, சாப்பிடுங்கோ. இதேமாரி குளிர்ச்சியான பொருட்களை தர்பூசணி சாப்பிட்லாம். இளநீர் சொல்லிட்டேன். இதேமாரி பொருட்களை சாப்பிட்டு இந்த புதிய வியாதிக்கு அடியை ஒத்துரும் மாட்டிக்கொள்ளாமல் நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு எல்லாருக்கும் ஒரு அன்போடு கேட்டுக்கிறேன். இது எங்கே பார்த்தாலும் இந்த காட்டு தீயாக இந்த செய்தி போயிட்டுருக்கு. நம்மளும் நம்ம உடல் நலத்தை நம்மளே நம்ம பேணி காக்காமல் யார் காக்க முடியும்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம். எல்லோரும் இந்த நோயிலிருந்து தப்பிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். எல்லோரும் அதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து வயசானவெல்லாம் வெயிலில் போகாதீங்க. சின்னம்மா இல்லாமல் குடிமட்டு குழந்தைகள் எல்லாமும் போய் சொல்லாதீங்க. போயிட்டு வந்துருக்கீங்க. தேங்க்யூ. நன்றி. குற்றம் குறையிருப்பில் மன்னிக்கவும்.